உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் நாம் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறேன். இன்றைய தினம் நாம் 9வது வாரமாக இப்படி ஆன்லைனில் நம்ம சண்டே கூடுதலை செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு எல்லா துதிகன மகிமையும் உண்டாகட்டும். இன்றைக்கி நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று முன்பு வாசிக்கப்பட்ட 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் பார்த்தோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை பொழுதில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த வேத வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரை நீ எங்களுக்கு பகிர்ந்தளித்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தூய ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சபையினுடைய நோக்கம் இந்த பூமியில் இருப்பது, த பர்பஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். த பர்பஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லும்போது நிறையா இருக்கிறது. சபையினுடைய காரணம், இந்த பூமியில் இருப்பதுடைய காரணம் நிறையா இருக்கிறது. இன்றைக்கி நம்ம அதில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், விசுவாசிகள் மத்தியிலே ஐக்கியப்படுகிறது, ஒன்று கூடி வருகிறது. அந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சபை பூமியில் இருக்கிறதுடைய காரணம் என்ன, ஆண்டவர் ஏன் சபையை பூமியில் வைத்திருக்கிறார், அதில் பல காரணங்கள் இருக்கிறது. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் அல்லது காரணம் என்னவென்றால், விசுவாசிகள் மத்தியிலே ஒரு ஐக்கியம் உண்டு பண்ணும்படியான ஒரு தூய நோக்கத்தோடு கூட அந்த சபை இன்னைக்கு பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவது நம்ம வாசித்தோம். ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷில் ஃபெலோஷிப் என்று சொல்லுகிறார்கள். ஃபெலோஷிப் என்று சொல்லும்போது கிரேக்க மொழியில் அதனுடைய வார்த்தை என்னவென்றால் கொய்னோனியா அப்படின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கொய்னோனியா அப்படின்னு சொல்லுவார்கள். ஃபெலோஷிப் அல்லது தமிழில் நம்ம சொன்ன ஐக்கியப்படுகிறது, ஒன்று கூடி வருகிறது அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். ஆக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவென்றால், மனிதனோடு ஒன்று கூடி வருகிறது, மனிதனும் சந்திக்கிறது, ஒன்று கூடி வருகிறது, ஒருமனப்படுகிறது, ஒன்றாக சிந்திக்கிறது. அதுதான் இந்த ஃபெலோஷிப்பினுடைய அடிப்படையில் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் ஆரம்பத்திலே, ஆதியாகமத்திலே ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டார். தேவனுடைய சித்தம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய சித்தத்தை இந்த பூமியில் எப்படி இந்த பூமியில் மனிதன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். 2 ஆதியாகமம் 18 என்ன சொல்லுகிறது பார்த்தோம்னா, பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் ஆரம்பத்திலே ஒரு முடிவெடுத்தவராக காணப்படுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். ஆக ஆரம்பத்திலே ஆண்டவருடைய டிசைன் மனிதனுக்கு அவர் வச்சிருக்கிற டிசைனை நம்ம பார்க்கும்போது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லியிருக்கிறார். அப்போ மனிதன் எப்பயுமே எப்படி இருக்க வேண்டுமாம், ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியத்தில் காணப்பட வேண்டியது கர்த்தருடைய சித்தம். அது அங்கே ஃபெலோஷிப்பாக ஆணும் பெண்ணுமாக ஆரம்பத்தில் ஆண்டவர் உண்டாக்கினார். இன்றைக்கி அதே ஃபெலோஷிப்பை சபையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படின்னா, விசுவாசிகள் மத்தியில் இந்த ஐக்கியம்.
இந்த ஒன்றுபடுதல், இந்த ஒருமனப்படுகிறத குறித்து வேத வசனங்களை வைத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு பூமியிலே சபைகளை நமக்கு வைத்து போயிருக்கிறார். சபைன்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஜனங்கள் கூடி வந்து எல்லாரும் ஐக்கியப்படுகிறதுனுடைய ஒரு தூய நோக்கமாக ஆண்டவர் இதை வைத்திருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், சபை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக அது வைக்கப்படவில்லை. ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு வேதனையோடு அவன் சபைக்குள்ளே வருவான். அவன் எல்லா காரியங்களையும், பிரசங்கம், ஆராதனையெல்லாம் முடித்துவிட்டு தனிப்பட்ட மனிதனாக அவன் தன்னுடைய காரியத்தோடு போகிறது சபையினுடைய அஸ்திபாரமோ அடிப்படையோ கிடையாது. எந்த ஒரு மனிதனும் சபைக்குள்ளாக வந்து விட்டால் அவன் தனி மனிதனாக அவன் தன்னை நினைத்து கொள்ளக்கூடாது, தன்னை வைத்து கொள்ளக்கூடாது, அந்த வண்ணமாக அவன் நடந்து கொள்ளக்கூடாது. சபைன்னு வரும்பொழுதே கொய்னோனியா என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க மொழியில் அது ஃபெலோஷிப்பை தான் குறிக்கிறதாக இருக்கிறது. சபைன்னு இன்னொரு வார்த்தை எக்லிஷியான்னு சொல்லுவார்கள் கிரேக்க மொழியில். அது சபையினுடைய இன்னொரு பேர். கிரேக்க வார்த்தையில் அப்படி சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஃபெலோஷிப்னு வரும்பொழுது எகிப்து, அதாவது கிரேக்க மொழியில் கொய்னோனியா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தமானது சபையில் எல்லாருமே ஒன்று கூடி இருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் சபை இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய கண்ணோட்டத்தில் நம்முடைய பார்வையில் சபையை பார்க்க வேண்டிய விதம், நானும் என் குடும்பத்தாரும் மட்டும் வருவோம், சபையில் கலந்துக்கணும், நாங்கள் போய்கிட்டே இருப்போம், அப்படி கிடையாது. இல்லை, தனி மனிதன் நான் வருவேன், சபையில் ஈடுபடுவேன், காரியங்களை ஆராதனை ஈடுபடுவேன், எல்லாம் முடிந்தோடனே நான் பாட்டுக்கு போயிடுவேன் யார்கிட்டையும் பேசாமல். அது சபை கிடையாது. அந்த அடிப்படையில் ஃபெலோஷிப் உண்டு பண்ண கிடையாது. இங்கே என்ன பார்க்குறோம் இன்னைக்கு, பீயிங் அலோன் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். நம்ம சபையில் யாருமே இன்னைக்கு தனிமையாக நம்ம காணப்பட்டோம் என்று சொன்னால் then it is not the will of God. ஆதியாகமம் 2:18 சொன்னபடி மனிதன் தனிமையாக இருப்பது தேவனுக்குடைய சித்தம் கிடையாது. ஆதாம் தனிமையாக இருந்தது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அவருடைய சித்தம் ஆதாமுக்கு ஏவாளை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ளார ஒரு ஃபெலோஷிப்பை வைத்து கர்த்தருடைய சித்தம் அங்கே வெளிப்பட வேண்டும், அந்த சந்ததி உண்டு பண்ண வேண்டும், அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிறப்பு வர வேண்டும் என்று தேவன் அனாதி தீர்மானம் வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அப்படியாக அவர் சொல்லுகிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லுகிறார். சபையிலும் கூட அப்படியே தான், அதே கான்செப்ட் தான். சபையிலும் கூட எந்த மனிதனோ எந்த மனுஷியோ சபையில் தங்களை என்ன நினைத்து கொள்ளக்கூடாது, நான் வருவேன், நான் ஆராதிப்பேன், நான் போய்கிட்டே இருப்பேன், நான் யாருக்கிட்டையும் கலந்து கொள்ள மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் ஐக்கியப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா வி மிஸ் த போட். நம்ம என்ன செய்கிறோம், அந்த படகை நம்ம விட்டுட்டோம். நம்ம வேகமாக போகிறோம், படகு ஏறி போகிறதுக்கு அக்கறைக்கு, ஆனால் படகு போயிட்டே இருக்குது. நம்ம போய் சேர்றதுக்குள்ளாக படகு போயிடுச்சு. அந்த அர்த்தம் தான் வி மிஸ் த போட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. என்னென்னா, நம்ம அந்த சபையினுடைய அர்த்தத்தை நம்ம சரியாக விளங்கி கொள்ளாதபடி, கர்த்தருடைய சித்தத்தையும் கூட நம்ம அறிந்து கொள்ளாதபடி நம்ம வாழ்ந்து விடுகிறோம் சபையில் கிறிஸ்தவர்களாக. அது தேவ சித்தம் கிடையாது என்று வேதத்தில் இன்றைக்கி பார்க்குறோம் பாருங்கள். ஏன்னா சபை என்று சொல்லும் பொழுது அது வெறும் கட்டிடத்தை மட்டும், அது ஒரு அடிப்படையாக ஒரு வெறும் கட்டிடம்தான் சபை என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் இருக்க கிடையாது. சபைனா அது ஒரு கட்டிடம், அதான் சபை அப்படின்ற அர்த்தத்தில் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதத்திலே அப்படி சொல்ல கிடையாது. கட்டிடம் மட்டும் சபை கிடையாது. நீங்களும் நானும் கூட நம்ம யாவருமே யார், தேவனுடைய ஆலயமாக இருக்கிற சபையாக இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 3:16 நம்ம அதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுகிறது பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும்
அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வேதம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆலயம், நாம் ஆலயமாக வைக்கப்பட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஆலயம் நாம காணப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் ஆலயத்தை தேடி தேடி நாடி போனார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாமே அந்த ஆலயமாக இன்னைக்கு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக சபை எப்படி இருக்கிறதாம், சபை எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார்ன்ற ஒரு முக்கியமான காரணத்தில் ஒன்று இன்னைக்கு பார்க்கிறது, டு ப்ரொவைட் ஃபெலோஷிப் ஃபார் பிலீவர்ஸ். டு ப்ரொவைட் ஃபெலோஷிப் for believers. That's why the church is there. That's why we have a church, and that's why we gather as a church in a building called church. Why? A place where lonely people walk in, listen and walk out still alone. சொன்ன மாதிரி தனிமையாக ஒரு மனிதன் வந்து தனிமையாக எல்லாத்தையும் கேட்டுவிட்டு தனிமையாக அவர் நடந்து வெளியே சபைக்கு வெளியாக முடிந்து ஆராதனை முடிந்து போனார் என்று சொன்னால், அந்த சபையினுடைய அதாவது அடிப்படை நோக்கத்தில் அந்த சபை சரியாக இல்லை என்று தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அப்படி இருக்கவே கூட எந்த தனி மனிதனும் சபையில் நான் தனி மனிதன் என்று சொல்லுவான் என்றானால், அந்த விசுவாசி அப்படி சொல்லுவான் என்றால், அந்த விசுவாசிக்கு சபையை குறித்தான அடிப்படையான தத்துவம், அடிப்படையான அர்த்தம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாதபடி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில நேரத்தில் சபையில் உள்ள சூழ்நிலைகளை பார்த்து சில மனிதர்கள் இப்படி ஒரு முறையை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், வழிமுறையை. என்னென்றால், நான் யாருக்கிட்டையும் கலந்து கொள்ள மாட்டேன், நான் வருவேன், ஆராதிப்பேன், நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. முடியாது. அது வேத அடிப்படையில் அப்படியாக சொல்ல கிடையாது. நம்ம வாசித்தோம், சபையினுடைய அஸ்திபாரங்கள் அடிப்படைகளில் முக்கியமாக நம்ம பார்க்குறது, முதலாவது 1 யோவான் 3 பார்த்தோம். 1 யோவான் 1:3 என்ன சொல்லுகிறது என்றால், நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். என்னவாம்? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்ட்டு யோவான் இங்கே எழுதுகிறார். இந்த நிருபத்தில் அவர் அப்படியாக சொல்லுகிறார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆக சபை என்று நம்ம வரும்பொழுது, கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சபைக்குள்ளாக வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவ மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் நம்ம ஒரு அங்கத்தினராக மாறும் பொழுது, விசுவாசியாக நாம் வாழும் பொழுது, முதலாவது அடிப்படை என்னென்னா, த பேசிஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், கிறிஸ்துவ ஐக்கியத்தினுடைய முதலாவது அடிப்படை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும், பிதாவோடும் இருக்க வேண்டும், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். நாம் திருத்துவத்தில் நம்புகிறபடினால நாம் இயேசு கிறிஸ்துவாக தேவனை நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஆக நம்முடைய ஐக்கியம் முதலாவது சபையில் நம்ம இருக்கும் பொழுது, ஃபெலோஷிப், த ஃபர்ஸ்ட் ஃபெலோஷிப், when we are in the church as Christians, our fellowship must be with the Lord Jesus Christ. அதில் நம்மளுக்கு எந்த விதமான துண்டிப்பும் இருக்கக்கூடாது. அந்த ஐக்கியத்தில் அந்த ஐக்கியத்தில் நம்ம எப்பயுமே எப்படியா இருக்கும், பசுமையாக இருக்கணும், சாலிட்டாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட உள்ள ஐக்கியத்தில் தனிப்பட்ட விதத்தில் அந்த ஐக்கியத்தில் நம்ம உறுதியாக காணப்பட வேண்டும். அது பேசிக் அடிப்படை. அது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது.
நாம் சபை விசுவாசிகளாக இருந்து சபையில் ஃபெலோஷிப் இருக்கும்போது மற்ற விசுவாசிகள் இடத்துல ஃபெலோஷிப் வைக்கிறதுக்கு முதல் அடிப்படை இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள நம்முடைய ஐக்கியம் சௌக்கியமாக இருக்கணும். அது முதலாவது கோட்பாடாக இந்த வேதவசனம் 1 யோவான் 1:3 பார்க்குறோம். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவர்களுடைய இந்த சபையில் உள்ள ஐக்கியம் எப்படியாக எதில் அது காணப்படணும் என்றால், அடுத்த காரியம் அவங்க எல்லாத்தையும் ஷேரிங் பண்ணுகிறதுல நம்ம பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் சபையில் ஃபெலோஷிப்பில் உறுதியாக இருக்கிறதுனுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறவங்களாக இருக்க வேண்டும். ஷேரிங்னா தங்களிடத்தில் உள்ளதை பிறரோடு கூட என்ன செய்ய வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44 47 வரையிலும் இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பேசிஸ் என்னன்னா, த நேச்சர் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் இஸ் ஷேரிங். Acts 2:44-47. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஷேரிங். அடுத்து 45, காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். யார்? 44வது வசனம் சொல்லுது, விசுவாசிகள். சபையினுடைய ஃபெலோஷிப்புக்கு செகண்ட் ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நிச்சயமாக இருக்கணும். அந்த ஐக்கியம் நிச்சயமாக இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் அந்த ஐக்கியத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் உறுதியாகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் இருக்க வேண்டியது. அதை அசைக்கப்படக்கூடாது. அந்த ஐக்கியம் சரியாக இருக்கணும், தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். ரெண்டாவது, இந்த சபையில் உள்ள ஐக்கியம் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு முதல்ல சொன்னது தேவனோட ஐக்கியம் இருக்கணும். ரெண்டாவது, நாம் பகிர்ந்து கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் 44வது வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44வது வசனம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். So it is all about sharing in the fellowship of church. சபையை ஏன் பூமியில் இன்றைக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது, சபையில் ஒரு பசுமையான ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரு பசுமையான ஃபெலோஷிப் இருக்க வேண்டும். சபை இருக்கிறதுடைய நோக்கமே அதுதான், டு ப்ரொவைட் ஃபெலோஷிப் ஃபார் பிலீவர்ஸ். மற்ற விசுவாசிகளுக்கு சபை தான் அந்த ஐக்கியத்தை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அங்கே குழுவாக இருக்கக்கூடாது. சபையில் இங்கே இப்படி ஒரு குரூப்பு, இங்கே ஒரு 10 பேர், இங்கே ஒரு 5 பேர், இங்கே ஒரு 3 பேர், இங்கே ஒரு 2 பேர், தனிப்பட்ட முறையில் எல்லாரும் தனித்தனியாக இயங்கி கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் சபையினுடைய ஃபெலோஷிப் கிடையாது. அது வரத்துக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுன்னா அதுக்கு அந்த பக்கம் நான் போகலை. என்ன சொல்ல வரேன்னா, 46வது வசனம் 46வது வசனத்தில், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, 47வது வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையில் மனிதர்கள் அனுதினமும் சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சபையில், ஆதி சபையில்
இன்னைக்கு நம்மளுடைய சபைகளிலே இந்த காலகட்டத்திலே அந்த ஷேரிங் என்ற ஒரு கான்செப்ட் இருக்க வேண்டியது ரொம்ப 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 தேவனுடைய சித்தமாக இன்னைக்கு சபை வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சபை இருந்து அந்த இடத்துல ஷேரிங் என்ற அந்த ஒரு வார்த்தையுடைய காரியம் இல்லாமல் இருந்தால் அந்த சபை இருக்கிறதுனுடைய அர்த்தம் குறைந்து போய்விடும், அல்லது அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்று கூட சொல்லலாம். There is no meaning for a church to exist if there is no fellowship being provided in the church. There must be a fellowship among the believers. அந்த ஃபெலோஷிப் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் பசுமையான ஃபெலோஷிப்பாக இருக்க வேண்டும். பசுமையான ஐக்கியமுள்ள ஒரு ஐக்கியமாக அது இருக்க வேண்டும். இதற்கு அடிப்படை முதலாவது காரியத்தை நம்ம விட்டுறக்கூடாது. தேவனோடும், அதாவது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் உள்ள அந்த ஐக்கியத்தில் ஒவ்வொரு சபையாரும் இன்றைக்கி பசுமையாக வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாவது காரியம் என்னென்னா, நாம் எல்லாத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுல நமக்கு மனசு வரும். தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர வளர தான் இந்த பூமி உள்ள காரியங்களை நம்மளால் வெறுக்க முடியும். நம்மளால் அதை என்ன செய்ய முடியும்னா, அதை நம்மளால் விட்டு கொடுக்க முடியும், அதை நம்மளால் தியாகம் பண்ண முடியும். எப்போ கர்த்தரோடு உள்ள இந்த உறவு அதை நம்ம சரியான உறுதியான ஒரு உறவாக வைத்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டாவது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44 47 பார்க்கறது ஒரு அந்த 4 வசனங்களை நம்ம பார்க்கறது இஸ் ஆல் அபவுட் த கான்செப்ட் இஸ் ஷேரிங். எல்லாரும் தங்களுக்குடையதை கொண்டு பொதுவாக வைத்து எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம், பகிர்ந்து. இன்றைக்கி அந்த கான்செப்டு அதே மாதிரி நம்மளால் செய்ய முடியாதுனாலும் அந்த ஷேரிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியுடைய உள்ளத்திலும் அது இருக்க வேண்டும், அது செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த கான்செப்ட் இருக்கணும், ஷேரிங்கிற கான்செப்ட். பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் நம்மளால். அடுத்த வசனம் அதே அப்போஸ்தலர் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஷேரிங்கை பற்றி இன்னும் இங்கே கொஞ்சம் போட்டிருக்கிறது. 32வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளால் இருக்க முடியல. we have to admit that. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த வசனம் சொல்லுங்க, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஸோ கான்செப்டை பார்க்கும்பொழுது இஸ் ஸ்டில் த ஷேரிங் கான்செப்ட். என்னுடைய காரியங்களில் நான் சபைக்கு ஏதாவது கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஸோ ஐ ஷேர் a bit of my part to the church. அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படியாக நாம் என்ன செய்கிறோம்? பொதுவானதாக நம்ம கொண்டு படைக்கிறோம். இது சபையினுடைய கான்செப்ட், புதிய ஏற்பாட்டு சபையினுடைய கான்செப்ட் இது. முப்பத்தி 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு 35வது வசனம், அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வைத்தார்கள். கொண்டு விற்று அதோடைய கிரயத்தை எடுத்து விற்று அந்த கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்களா? எவ்வளோ ஒரு மரியாதை பாருங்கள் அப்போஸ்தலர்களுக்கு. அப்போ எந்த வண்ணமாக அவர்கள் தேவனுடைய தாசர்களை அவர்கள் அந்த இடத்துல பார்க்குறார்கள். அவர்கள் தங்களுக்குடையவைகளை விற்று 35வது சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையான அனைத்திற்கு தக்கதாய்
பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை. 35வது வசனம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 35வது வசனம். அவங்க என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்துட்டாங்க. விற்று அந்த ஜாமான்லாம் விற்று, தங்களுடைய பொருள்களை விற்று, தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் அதெல்லாம் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியில் வச்சுட்டாங்க. இது உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், பொதுவாக நாங்கள் வச்சுட்டோம். அப்போ அப்போஸ்தலருக்கு அதை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா 35வது வசனம், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அப்போ யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அங்கே அதெல்லாம் அவங்களுக்கு பகிர்ந்து அங்கே கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் பார்க்குறோம். இதுதான் ஷேரிங். when you talk about church fellowship, when we talk about சபை ஐக்கியத்தை நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய பாட்டை நம்ம பார்க்கணும், நம்மளுடைய பங்கை நம்ம பார்க்கணும். அந்த பங்கை நம்ம செய்கிறோமா அந்த வேத வசனத்தின் அடிப்படையில்னு பார்க்கணும். அங்கே எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த 5வது அதிகாரத்தில் ஒரு துயரமான சம்பவம் அங்கே நடக்கிறது. அனனியாக்கும் சப்பீரா என்ற அவனுடைய மனைவிக்கும் அங்கே துயரமான சம்பவம் நடக்கிறது. ஆனால் 4வது வசனத்தில் அந்த 32, 34, 35 வசனங்களை பார்க்கும் பொழுது சபை எதற்காக இந்த பூமியில் இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுனா, ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்காக, கிறிஸ்தவர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் புதிய விசுவாசிகளை கொண்டு வரும்படியாக இந்த சபை இன்னைக்கு பூமியில் ஆண்டவர் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அதில் ஐக்கியம் உண்டு பண்ணுகிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன், முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சராக அந்த சபைக்கு அங்கே காணப்படுகிறது. ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங், எந்த ஒரு தனி மனிதனும் தனியாக வந்துவிட்டு தனியாக அங்கே சபையில் காரியங்களை ஈடுபட்டுட்டு தனியாக வீட்டுக்கு போகிறான்னு சொன்னால் அந்த மனிதன் இந்த பகுதியில் உள்ள வேத வசனங்களை சரியாக கவனித்து பார்க்க வேண்டும், சரிப்படுத்த வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையை. இதுதான் 2வது பாயிண்ட். சபை இந்த பூமியில் இருக்கிறது ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்கு முதலாவது தேவனிடத்தில் நமக்கு ஐக்கியம் சரியாக இருக்க வேண்டும். 2வது நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுல நம்முடைய உள்ளமும் நம்மளுடைய செயலும் காணப்பட வேண்டும். இதெல்லாம் இல்லாட்டினா நம்மளால் சபையில் ஐக்கியத்தை நல்ல ஒரு பசுமையான நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் டாக்கிங். வெறும் பேச்சினால் மட்டும் கிடையாது. வெறும் பேச்சினால் மட்டும் எதுவுமே நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. 2வது அதிகாரம் ஆதியாகமம் 2:18 சொன்னபடி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னா, அங்கே திருமணத்தை பற்றி அங்கே பேசினாலும் இந்த விஷயத்தை எடுத்து அந்த வசனத்தை வச்சு பார்க்கும் பொழுது சபையில் எந்த மனிதனும் தனியாக இயங்க முடியாது, தனியாக அவன் செயல்பட முடியாது. தனியாக அவன் வந்துவிட்டு தனியாக இருந்துவிட்டு தனியாக போகிறது சபையினுடைய சிஸ்டத்தில் அது கிடையாது. அப்படி கர்த்தருக்கு அது அவருடைய சித்தம் கிடையாது. இதை நம்ம கவனத்தில் வைத்து கொண்டு இன்றைக்கி நம்ம சபையை அந்த கோணத்தில் நம்ம சபையை பார்க்குறவர்களாக இருக்க வேண்டும். Then you can expect the church to grow. Then you can expect yourself to grow in God. You grow spiritually. And you become better and better in your spiritual life. And you will be blessed. கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த வண்ணமாக அவருடைய சித்தத்தில் நம்ம நடக்கும் பொழுது, வாழும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி பண்ணுவார். நம்ம என்ன வேணுமோ அது அவருக்கு தெரியும். அந்த விசுவாசத்தில் நம்ம இருக்கணும், உறுதியாக இருக்கணும். நாம் கேட்கறதுக்கு முன்னே அவர் எல்லாத்தையும் அறிந்தவர் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சபையினுடைய 3வது காரியம், சபை என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில் இருக்கிற சபை நான் சொன்னதுபடி ஃபெலோஷிப், அதாவது ஐக்கியத்தை உண்டு பண்ணுறதுல சபையினுடைய ஒரு பங்காக இருக்க வேண்டும்.
அதில் 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, தேவனோடு உள்ள ஐக்கியம் சரியாக இருக்கணும். முதலாவது அது சரியில்லைன்னா மற்றது எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோடு உள்ள ஐக்கியம் சரியா இல்லைன்னா மற்ற எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மற்ற எது செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தேவனோடு உள்ள ஐக்கியம் யாராக இருந்தாலும் சரி, யாராக அது இருந்தாலும் சபையில் சரி, தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் இருக்க அது முதல்ல சரியாக இருக்கணும். அங்கே சரியா இல்லைன்னா அதை சரிப்படுத்தணும். அது சரியாயிட்டால் 2வது காரியம் செய்கிறதுக்கு சுலபமாயிரும். 2வது காரியம் ஷேரிங். வி ஷேர் when there are people in need, in very desperate need, we will be able to share it without much difficulties. Why? ஏன்? நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட சரியாக இருக்கும் பொழுது அந்த உள்ளத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். அந்த உள்ளம் நமக்குள்ளாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஷேர் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த வசனங்களை பார்த்தபடி அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் காரியங்கள். 3வது விஷயம், கடைசி விஷயம் என்னென்ன பார்க்குறோம்னா, சபை இந்த ஐக்கியத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. சொன்னபடி ஷேரிங் அதில் ஒரு பொறுப்பு. அடுத்து வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபு 5:16, ஜேம்ஸ் 5:16, யாக்கோபு 5:16. அங்கே ஆண்டவர் நமக்கு சபை ஐக்கியம் செழிப்பாக இருக்கிறதுக்கு, சபை ஐக்கியம் செம்மையாக இருக்கிறதுக்கு சபையார்கள் செய்ய வேண்டிய பங்குகள், பொறுப்புகள் இருக்கிறது. ஐக்கியம் வந்துடும். எங்களுக்கு ஐக்கியமாக இருக்கணும் ஆண்டவரே, ஒரு மனமாக நாங்கள் இருக்கணும், ஐக்கியத்தோடு நாங்கள் இருக்கணும்னு விழுந்து ஜெபித்தாலும் இந்த வசனங்களை பார்த்து இதன்படி நம்ம வாழாமல் இருந்தோம்னா அந்த ஜெபங்களுக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். இதை செஞ்சுக்கிட்டு அப்படி ஜெபித்தா அதுக்கு அர்த்தம் இருக்கும். இதெல்லாம் புரிந்து கொண்டு இதில் செயல்படாமல் இருந்தால் அந்த ஜெபங்கள் தேவனுக்கு அருவருப்பாக போய்விடும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. பாருங்க, யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். முதலாவது அந்த ஐக்கியம் சபையில் இன்னும் நம்ம அதை பலப்படுத்த, சரிப்படுத்த நம்மளுடைய பங்கில் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பங்கு தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் சரியாக இருக்கணும். 2வது நம்மளால் இயன்றதை பகிர்ந்து கொடுக்கணும் தேவை உள்ளவர்களுக்கு. 3வது, நீங்கள் யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. எப்படியா? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை. அப்போ என்னவென்று பார்த்தோம்னா, we have to confess our faults. ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்ய, நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடணும். நான் ஒரு நபருக்கு விரோதமாக பேசியிருந்தேன்னா, அவரை மனதை புண்படுத்தி இருந்தேன்னா, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை சொல்லி அவரை வேதனைப்படுத்தி இருந்தேன்னா, இல்லை ஏதாவது அவருக்கு சரியான காரியத்தை நான் செய்யாமல் இருந்திருந்தேன்னா, தவறு அவரை குறித்து நான் ஏதாவது தப்பான காரியங்களை செய்திருந்தேன்னா நான் என்ன செய்யணும் தெரியுமா? நான் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்னா, என்னுடைய தவறுகளை அறிக்கை செய்ய வேண்டும். குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடணும். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஏதாவது குற்றங்கள் நடந்துருச்சுன்னா அறிக்கை செய்யணும். அவங்கக்கிட்ட போய் அறிக்கை செய்து ஒப்புரவாகணும். அப்போ தான் அந்த ஐக்கியத்தை நம்ம என்னப்படுத்த முடியுமா? சபை ஐக்கியத்தை பலப்படுத்த முடியும். சபையில் ஐக்கியம் செழிப்பாக காணப்படும். யாக்கோபு 5:16, ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். செய்ய முடியுமா அது? ஆனால் வேதம் சொல்லுது நம்ம செய்ய வேண்டும். அப்போ தான் சபையில் ஐக்கியத்துக்கு நம்ம நல்ல ஒரு பங்காளியாக இருக்க முடியும். சபை ஐக்கியத்தை செழிப்பாக்குகிறதற்கு
நம்ம ஒரு நல்ல பங்காளியாக ஆண்டவருக்குள்ளாக இருக்க முடியும். சபையில் மட்டும் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அவங்க என்ன அறிக்கை செய்து இருந்தாங்கன்னா இன்றைக்கி எவ்வளவோ ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இன்றைக்கி சபை ஐக்கியத்தில் எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்கும் பாருங்க. அநேக சபைகளில் நம்ம பார்க்க முடியும். இது ஐக்கியத்துக்கு அஸ்திபாரம். இதெல்லாம் ஐக்கியத்துக்கு அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். பை டூவிங். சில நேரங்களில் சிலர் போய் மன்னிப்பு கேட்பாங்க. சிலர் அவங்ககிட்ட தவறு இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த வேதத்தின் அடிப்படையில், அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் போய் என்ன செய்வாங்க, ஒப்புரவாகுவாங்க. ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யணும். ஆக ஒப்புரவாகிறது. இப்படி அவங்க போய் செய்யும் பொழுது அவங்க பலவீனர்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அவங்க மேலே தான் தப்பு. அதனால் என்கிட்ட அப்படி மன்னிப்பு கேட்டு இது பண்ணாங்க அது பண்ணாங்க நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம தான் சரி அப்படின்ட்டு போயிடக்கூடாது. வேத வசனத்தின் அடிப்படையில் இதை செய்ய வேண்டும். நம்ம 2 பேருக்கு மனஸ்தாபம் வந்துட்டா முந்திக்கணும். நம்ம போய் அதை ஒப்புரவாகி அதை சரிப்படுத்து. அதுதான் விசுவாசத்தை என்னது சபையினுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்தும். அதுதான் ஃபெலோஷிப்பை பலப்படுத்தும் சபையில். அதனால் அந்த நபர் அவர் தான் தவறு செஞ்சார் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு வாழக்கூடாது. ஹீ இஸ் பெட்டர் அப்படின்னு நம்ம நினைக்கணும். Why? He came to me to ask forgiveness. Even though it could be my fault, it could be his fault, or it could be my fault, or it could be him and me. Both had our faults. But he came first to apologize, to reconcile. Why? He understood. He understands the word of God. அது ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு நம்ம உட்காந்து யோசிக்கணும். நான் உட்காந்து சிந்திக்கணும், எப்படி நான் போய் ஒப்புரவாகிறது யாருக்கிட்டையாது. அதனால் நம்ம போய் போகிறதுல ரொம்ப பேர் இதில் தயங்குவோம். நம்ம போயிட்டு இது பண்ணுறதா, இப்போ நம்ம தான் தப்பாயிரோன்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஆனால் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது சபையினுடைய ஐக்கியம் உறுதிப்படுகிறது. சபையில் ஐக்கியம் உறுதிப்படும் போது பிசாசானுடைய தந்திரங்கள் அங்கே வாய்க்காமல் போய்விடுகிறது. பிசாசானுடைய நோக்கம் என்னது? சபையை எப்படியாவது வளர விடாமல் உடைத்து தடை செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்னது? சபையில் ஐக்கியம் என்னவாக இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும், பசுமையாக இருக்கணும். எப்படி அது பசுமையாக வரும்? எப்படி அது செழிப்பாக இருக்கும்? விசுவாசிகள் மூலமாக தான் அது காணப்பட வேண்டும். அப்போ சபை வளரும். சபை வளர்ச்சிக்கு இதெல்லாம் அவசியம். சின்ன சின்ன ஃபவுண்டேஷனை போட 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 தான் ஒரு கட்டடத்தை ஏற்ற முடிகிறது, பெரிய கட்டடமாக. அது மாதிரி இதெல்லாம் முக்கியமான ஃபவுண்டேஷன். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்ம உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடணும். That is very beautiful of a Christian life. A real Christian will be able to do that. அதனால் அந்த நபர் அவர் தான் தவறு செஞ்சார், அவர் தான் தப்பு செஞ்சார், he was wrong அப்படி நம்ம முடிவு எடுத்துருந்தோம்னா அது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு சோதனை, ஒரு கேள்விக்குரிய கொண்டு வந்துவிடும். ஸோ கவனமாக இருக்கணும். வேத வசனத்தை நல்லா படித்து அதை செயல்படுத்தணும். பேசிக்கிட்டு மட்டும் போயிடக்கூடாது. பேசிக்கிட்டு மட்டும் நம்ம போயிடக்கூடாது. அடுத்து பார்க்குறோம் 2வது காரியம் 2 கொரிந்தியர் 2:6. 2 Corinthians 2:6. There's another beautiful, wonderful word. Such a beautiful word. 2 கொரிந்தியர் 2:6 படிக்கிறோம். என்ன சொல்லுகிறது? அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். 2 கொரிந்தியர் 2:6-8. அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. forgive one another. ஏழாவது வசனம், ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு பார்க்குறோம். இதுவும் சபையினுடைய ஐக்கியத்துக்கு வேரூன்றி நிற்கக்கூடிய அடிப்படையான காரியம். இது என்னது? forgive one another. forgive one another. asking forgiveness is one thing. யாக்கோபு 5:16 சொன்னபடி ஒப்புரவாகி நம்முடைய குற்றங்களை ஒப்புரவாகி கொண்டு அவங்களோடு சரிபடுத்தி கொள்ளுகிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறபடி நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். இதான் கிறிஸ்தவன், இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை. இங்கே தான் தேவ ஆவியானவர் செயல்படுவார். இதுதான் தேவனுடைய ஆவியானவர் தங்கக்கூடிய நம்முடைய ஆலயம் என்று நம்ம சொல்ல முடியும். ஒருத்தவர் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்க வரும்பொழுது அவரை மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு இருக்கணும், அதை செய்து ஆகணும். அப்படி செய்யும் பொழுது தான் சபையினுடைய ஐக்கியம் பலப்படும், சபையினுடைய ஐக்கியம் பசுமையாக இருக்கும். நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் முதலாவது பாயிண்ட் சொன்ன பாருங்க, பிதாவோடும் 1 யோவான் 1:3 பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் கூட எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று யோவான் எழுதினார். அந்த ஐக்கியம் எங்கேயோ சரியில்லாமல் இருக்கிறது. அதனால் பிறனை நம்மளால் மன்னிக்க முடியாமல் இருக்கிறது. இது இங்கே உண்டான பிரச்சனை இல்லை, இது அங்கே உண்டான பிரச்சனை. ஸ்டெப் நம்பர் 1ல் உண்டான பிரச்சனை இது. யூ cannot forgive somebody. Why? Because the point number 1, where your relationship with the Father and the Son is under question mark. Be careful. If you are not able to forgive anybody, then you have to realize that, repent, and you have to do it. It could be not his wrong or her wrong. அவங்களுடைய தவறோ இல்லை அவருடைய தவறாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட அவங்க மன்னிப்புக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க மனஸ்தாபப்பட்டு உங்ககிட்ட வந்து ஒப்புரவாக வருகிறவர்களை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்கள மன்னித்து மறந்து விட்டுறணும். அதை பற்றி அதோட பேசவே கூடாது நம்ம யாருக்கிட்ட. அதுதான் கிறிஸ்துவம். பாருங்கள், சபையினுடைய ஐக்கியம் உறுதியாக பலமாக ஸ்திரமாக இருக்கிறதுக்கு அதுதான் சபை இந்த பூமியில் ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவர்கள் அதற்காக தான் சபையில் இன்றைக்கி நம்ம கூடி வருகிறோம். பல நோக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று நான் சொல்லிகிட்டு இருக்கிறது போல் இது ஒரு முக்கியமான அம்சம். எபேசியர் 4:32 எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4:32. அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். இதுவும் மன்னிப்பை குறித்து தான் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொன்னது போல, கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். You cannot run away. I cannot run away from these wonderful words. ஒருவர் நம்ம மன்னிக்க வேண்டும். அதுதான் சபையினுடைய ஐக்கியத்தினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இதை நம்ம கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். கலாத்தியர் 6:2. கலாத்தியர் 6:2 என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இப்படியே கிறிஸ்துவனுடைய
பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என்னவா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். சபையினுடைய பொறுப்பு, சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம், சபைக்கு கொடுக்கப்பட்ட என்னது? கற்பனை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அது பாரம்னு சொல்லும் பொழுது வெறும் பொருளாதார பாரம் மட்டும் நம்ம நினைத்து போயிடக்கூடாது. மற்ற பாரங்கள் அவங்களுக்கு இருக்கலாம். மற்ற ஸ்பிரிச்சுவல் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். மற்ற காரியங்கள் அவங்களுக்கு பாரமாக ஏதாவது இருந்தால், நம்மளால் அதை சுமக்க முடிந்தால் நம்ம அதை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது சபையினுடைய ஐக்கியம் தரப்படுகிறது. சபையினுடைய ஐக்கியம் பசுமையாகுகிறது. சபையுடைய ஐக்கியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனபடினால நான் கூட ஆரம்ப நாட்களில் கிறிஸ்துவத்தில் ஒற்றுமைக்காக ரொம்ப ஜெபிப்பார்கள். நானும் பார்ப்பேன். நான் வாலிப வயது அப்பொழுது நிறையா ஒற்றுமை சொல்லி ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த வேத வசனங்களில் செயல்படுறது ரொம்ப குறைவாக இருக்கும். வெரி சேட். ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியம். ஜெபித்து கொண்டே இருந்துவிட்டு செயல்பாட்டில் செயல்படாதபடி இருந்தோம்னா, நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய்ப்பந்தல் அப்படின்வாங்க. மரபு தொடருது. பழமொழி கூட இல்லை, மரபு தொடருன்னுவாங்க. வாய்ப்பந்தல் அப்படின்வாங்க. வாயிலே பந்தல் போட்டுருவான் அப்படின்னு. அவட பேச்சிலே நம்ம என்ன செஞ்சோம்? பந்தல் போட்டு செடியை விதையை போட்டு முளைய வச்சு காயை அறுத்துருவோம். ஆனால் அதுனா வாய்ப்பந்தல், வாயில் தான் எல்லாம். உண்மையிலே அது நம்ம நடவும் கிடையாது, விதைய பந்தலும் போடவும் கிடையாது, செடி வளரவும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. எந்த சபையும் கூட நம்ம எப்படி இருந்தாலும் சபையாக நம்ம இருக்கும்போது, விசுவாசிகளாக இருக்கும்போது ஐக்கியத்துக்கு நம்ம தான் ஒரு பங்காக இருக்கணும். ஐக்கியத்தை மற்றவங்ககிட்டையே நம்ம எதிர்பார்த்து கொண்டு நம்ம இந்த மாதிரி வேத வசனங்களில் செயல்படாமல் இருந்தோம்னா, தென் நான் சொன்ன மாதிரி we are missing the boat. ஆக இந்த வசனத்தை நம்ம கவனத்தில் வைக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அது பொருளாதாரமாக இருக்கலாம், உண்மையான ஒரு பாரமாக இருக்கலாம், மற்ற காரியங்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியில் ஒருவர் பாரத்தை ஒருவர் எப்படி சுமக்கிறது? அவங்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் வைத்துக்கொண்டு, உண்மையான ஒரு ஐக்கியம், உத்தமமான ஒரு ஐக்கியம், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம அதை செய்யணும். A matured Christian has to do all these things. From that deeds, அந்த செய்கை மூலமாக நமக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவங்க இவங்க ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நல்ல கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்க்குறோம், அதே கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவனாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. பாருங்க, அமுதமான வார்த்தைங்க, அமுதமான ஆலோசனைகள், பியூட்டிஃபுல் அட்வைசஸ், பியூட்டிஃபுல் ஃபார் அ மேன் டு லிவ். கலாத்தியர் 6:1. ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? அவனை தண்டிச்சிருங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்கிறாரு? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் யார்? ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள் அப்படின்னு அந்த வசனம். சாந்தமுள்ள ஆவியோட கூட நீங்கள் அப்படின்னு சொல்ல நம்பலை. கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த வேதம் சொல்லுகிறது, சாந்தமுள்ள ஆவியோடு என்ன செய்யணுமா? சாந்தமுள்ள ஆவியோடு அப்படின்னா சாந்தம்னா என்னது? ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஒரு அமைதி, ஒரு ஞானம்,
ஒரு காரியத்தை குறித்து இன்னும் சில லெவல் முன்னுக்கு சிந்திக்கக்கூடியது ஞானம். இது செய்யும் பொழுது இந்த ஃபெலோஷிப்பில் சபையினுடைய ஃபெலோஷிப் உறுதிப்படுத்தப்படுகிறத பார்க்குறோம். நம்ம இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன். இங்கே தான் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ரொம்ப அழகாக போதிச்சு கொண்டு இருக்கிறார். நம்ம வசனத்தை எனக்கு போதிச்சு கொண்டு இருக்கிறார். கேட்குற உங்களுக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் போதிச்சு கொண்டு இருக்கணும். சம்டைம் வி ஃபீல் இன் திஸ் பார்ட். சில நேரங்களில் நம்ம தடுமாறி போயிருக்கலாம். சில நேரங்களில் சில சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்ய முடியாமல் சாந்தமுள்ள ஆவியோடு அந்த காரியத்தை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இனியும் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம அனுமதிக்கக்கூடாது. இனியும் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் நம்மளை சுற்றி அதில் நம்மளுக்கு விரோதமாக நம்மளுடைய குடும்பத்தில், நம்ம சபையில், நம்ம வேலை இடத்துல ஏதாவது ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் நம்ம என்ன செய்யணும்? சாந்தமுள்ள ஆவியோட கூட அந்த சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்படி செய்யும்போது சபையினுடைய ஐக்கியம் ஸ்திரப்படுத்தப்படுகிறது. அங்கே உள்ள ஐக்கியம் பலப்படுத்தப்படுகிறது. சபையார் விசுவாசிகள் மத்தியில் உள்ள ஐக்கியம் சாலிட் அருமையான ஒரு பலத்துக்குள்ளாக வருகிறது. பாஞ்சமனா வந்தவொடனே அது மேலே அந்த பிரச்சனை வந்தவொடனே உடனே விஸ்வரூபம் எடுத்து பாஞ்சமனா என்ன ஆகும்? ஐக்கியம் அங்கே உறுதிப்படுமா? நாள் எடுக்கும். அதை நம்ம உணரணும். அப்புறம் அதை சரிப்படுத்தணும். போய் ஒப்புரவாகணும், மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், என்னென்னமோ செய்யணும். சபையை ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்தணும். ஆக இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது, ஜென்ட்லி ரிஸ்டோர் ஒன் another. 6:2 கலாத்தியர் 6:2 சொன்னது bear one another's burden. கலாத்தியர் 6:1 சொல்லுகிறது ஜென்ட்லி ரிஸ்டோர் ஒன் another. ஜென்டில் சாந்தம், நிதானம், பொறுமை. அந்த சிச்சுவேஷன் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அப்புறம் ஆவியில் தேவனோடு கூட அதை டைஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் அதை டேக்கிள் பண்ணணும். திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் aspect to have a good fellowship in the church. And that is what God's will are, or that is what God's will is. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். மனிதன் தனிமையாக இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. 2:18 ஆதியாகமம் சொன்னது மாதிரி சபையில் யாரும் நம்ம தனியாக இருந்துக்கிட்டு இருந்தோம்னா அது சரியில்லாமல் காரியம். அது கர்த்தருக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேத சத்தியத்துக்கு அடிப்படையில் அது சரியில்லை. பாருங்கள், அடுத்த காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5:11 சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:11 சொல்லுகிறது, சபையில் ஐக்கியம் பலப்படுவதற்கு, ஐக்கியம் பசுமையாக இருப்பதற்கு நிறைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:11 சொல்லுங்க, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி என்ன செய்யணுமா? ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் தேற்றி என்னவா? ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ நம்ம சபையில் இந்த ஐக்கியம், இந்த ஃபெலோஷிப் நல்ல ஒரு உறுதியான ஃபெலோஷிப்பாக இருக்கிறதுக்கு ஒருவரை ஒருவர் தேற்றுவதில் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். நம்முடைய பங்கு அதில் இருக்கணும். அந்த தேற்றுதலோடு இருந்து கொண்டு இருந்தோம். அப்படி தேற்றும் பொழுது என்ன நடக்கிறது? ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் சபையில் உள்ள இந்த ஃபெலோஷிப்னு சொல்லக்கூடிய இந்த அம்சத்தில் நம்ம பார்க்குறோம்.
கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். யாக்கோபு 5:16 மறுபடியும் என்ன சொல்லுகிறது என்றால், ஜேம்ஸ் 5:16 அங்கே என்ன சொல்லுகிறது என்றால், ப்ரே ஃபார் ஒன் another. ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்ய வேண்டும். இது சபையினுடைய ஐக்கியத்தில் மற்றொரு அம்சமாக காணப்படுகிறது. இந்த சபை ஐக்கியம் என்று சொல்லும்போது இது பசுமையாக வரணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது. இவ்வளவு காரியங்களில் நம்மளுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும். சபையில் உள்ள விசுவாசிகள் மத்தியில் இருந்து ஆக வேண்டும். இதை கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்து தியானித்து இதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய சபை ஐக்கியம் இன்னொரு லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார் நிச்சயமாக. We must realize as a believers what are our roles in the church in terms of expanding or getting the fellowship better and better and better. பாருங்க, we pray for one another be it in the church or be it at anywhere wherever we are, we can pray for one another. அடுத்து சொல்லுது edify one another. ரோமர் 14:19, Romans 14:19. edify one another. ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? நம்ம பலப்படுத்தணும். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தணும். ஒருவருடைய பக்தி விருத்தியை நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய பக்தி விருத்திக்கு நம்ம ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். edify one another. 14:19, Romans 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். இப்படி ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. ஆக பக்தி விருத்தி உண்டு பண்ணுவதற்கு நம்முடைய பங்கு அங்கே இருக்க வேண்டும். இதை செய்யும் பொழுது சபையினுடைய ஐக்கியம் பலப்பட முடிகிறது. சபையுடைய ஐக்கியம் பசுமையாக இருக்க முடிகிறது. சபையினுடைய ஐக்கியம் செழிப்பாக இருக்க முடிகிறது. ஒரு முன்னேற்ற பாதையில் இந்த சபை ஐக்கியம் தொடர்ந்து போக முடிகிறது. இன்றைக்கி நம்ம சபை ஐக்கியம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூடி வர முடியாமல் இருந்தாலும் கடந்த ஒரு சுமார் 2 மாதங்களாக நம்முடைய ஐக்கியம் நம்முடைய இந்த தொடர்பு மூலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு அருமையான காரியம். இந்த 2 மாதங்கள் இப்படி நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இதில் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை உணர வைக்கிறார், புரிய வைக்கிறார். நாமளும் அதை புது காரியங்களை இங்கே நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் ஆவிக்குரிய மனிதன் இந்த சபை ஐக்கியத்தை நன்று புரிந்து கொண்டு இதில் எங்களுடைய பங்கும் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெகு சீக்கிரத்தில் மீண்டும் நாம் சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.